தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வாடகை வீட்டுக்கு குடிபெயர்கின்றார். இது குறித்த ஒரு செய்தி குறிப்பை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் கொண்டுவரப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய சட்டமூலம் ஒன்றை முற்றுமுழுதாக மாற்ற இருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. இது குறித்த ஒரு செய்தி குறிப்பையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்காக புதிய சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வரப்போவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலும் சில கட்டுப்பாடுகள் வர உள்ளன. குறிப்பாக அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய கண்டீனில் உணவு சாப்பிடுவதற்கு கூட சில புதிய கட்டுப்பாடுகள் வர உள்ளன. எனவே இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட இன்று ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். வாடகை வீட்டுக்கு குடிபெயர இருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. உங்களுக்கு தெரியும், கொழும்பு 7 அவர் வசித்த அந்த ஆடம்பரமான மாளிகை அதுக்குரிய மாத வாடகை 46 லட்சம் ரூபாயாம். 46 லட்சம் ரூபாய் மாத வாடகை. எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா சொல்லியிருக்கார், அந்த வாடகையை ஒன்றில் நீங்கள் பே பண்ணி நீங்களே இருங்கோ, அரசாங்கத்தால் இனிமேலும் எந்த விதமான சலுகைகளும் தரப்பட மாட்டாது என்று சொல்லி. எனவே மஹிந்த ராஜபக்ஷவால அவ்வளவு வாடகை செலுத்தி அந்த வீட்டில் வசிக்க முடியாது, அந்த ஆடம்பரமான மாளிகையில வசிக்க முடியாது. எனவே அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த மாளிகை வர இருக்கிறது. அரசாங்கத்தால் மாதம் 30,000 ரூபாய் மட்டும் தரலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 30,000 அங்கே இருக்குது, 47 லட்சம் அங்கே இருக்குது. எனவே மஹிந்த ராஜபக்ஷவால அந்த வீட்டில் வசிக்க முடியாது. அவர் வேறொரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறார் என்று சொல்லி இப்போ தகவல்கள் வந்திருக்குது. 2 விதமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஒன்று அவருடைய சொந்த இடமாகிய மெதமுலான அங்கே போகிறார் என்று சொல்லியும், அப்படி இல்லைன்னு சொன்னால் கொழும்பு நகரத்துக்குள்ளேயே வேறு இடத்துக்கு குடிபெயர்வார் என்று சொல்லி. எனவே அவர் இப்போ வசித்து கொண்டு வர கொழும்பு 7 இருக்கிற அந்த ஆடம்பர மாளிகையில் இனிமேலும் அவர் வசிக்க முடியாது. ஒரு மாதத்துக்கு 46 லட்சம் ரூபாய் அவர் செலவழித்து அந்த வீட்டில் இருந்திருக்கிறார். எனவே மஹிந்த ராஜபக்ஷ இப்போ மூட்டை முடிச்சுகளோட இடம்பெற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கின்றார். அப்படியான நிலைமையில கொண்டு காலம் விட்டு இருக்குது. இதுக்கிடையில் அவருடைய கட்சியைச் சேர்ந்த சில முக்கியமான உறுப்பினர்கள் சொல்லியிருக்கணும், எங்களுடைய கட்சியினுடைய தலைவரை யாராலும் வீழ்த்த முடியாது, அவர் சிங்கம்தான், அவர் நாட்டில் போற வெற்றி பெற்றவர், அப்படி என்றெல்லாம் சொல்லியிருக்கணும். அதுக்கு அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்குது, இனிமேலும் ராஜபக்சர்களுக்கு எழுச்சியே கிடையாது. அவர்கள் இனி ஆட்சிக்கு வாரதையோ அதிகாரத்தை கைப்பற்றதையோ கனவிலும் நெச்சு பார்க்க முடியாது என்று சொல்லி அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 2 தரப்பும் இப்படியாக மாறி மாறி மோதி கொள்கின்றன. எல்லோராலும் இப்பொழுது பரவலாக கேட்கப்படுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் எப்பொழுது நடத்தப்படும் என்று சொல்லி. அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருக்குது, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு முதல் நடத்துவோம் என்று சொல்லி. அதை தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவரும் உறுதிப்படுத்தியிருக்கார் என்று சொன்னால், பாராளுமன்றத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டால் உடனடியாக தாங்கள் தேர்தல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருப்பதாகவும், நாடு முழுவதும் இருக்கின்ற 340 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளையும் தாங்கள் மேற்கொள்வதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் சொல்லியிருக்கின்றார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதில் அந்த தேர்தலுக்கான பத்திரங்கள் இருக்குத்தானே, அதை அச்சிடுறதான் ஒரு பெரிய பிரச்சனையை தவிர மற்றபடி இதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை என்றும், 8 தொடக்கம் 10 பில்லியன் ரூபாய் வரை செலவாகும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கு, அதற்கான தொகையை தாங்கள் ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பதாக. எனவே பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் கிடைத்தவுடன் உடனடியாக தேர்தல்களுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் அறிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கான சட்டமூலம் ஒன்றை கொண்டு வரப்போவதாக அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இனிமேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பென்ஷன் கிடையாது. எனவே அப்படியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு அது பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டால் இதுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பென்ஷன் இருக்காது என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்னும் ஒரு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட இருக்காம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்குரிய வாகனங்களை கொடுக்காமல் அவர்கள் போக்குவரத்துக்கே மிகவும் கஷ்டப்படுவதாக சொல்லப்படுகிறது. 4-5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே வாகனத்தில் பயணித்து கொழும்புக்கு சென்று பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த ஆட்சி காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்
உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் உண்மையிலேயே பாவம். ஏனென்று சொன்னால் ஒரு லஞ்ச ஊழல் செய்ய முடியாது, காசை சுருட்ட முடியாது, எதையுமே தூக்கி பாக்கெட்டுக்குள்ளே வைக்க முடியாது, வேறு எதுவுமே செய்ய முடியாது, களவாக பிஸ்னஸ் செய்ய முடியாது. எனவே இப்படியான பல துன்பங்களை ஏற்கனவே அனுபவிச்சு கொண்டு பிறகு பார்த்தா அவர்களுக்கு பென்ஷனும் இல்லை என்று சொன்னால் அது ஆக கஷ்டம். எனவே அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவோடு தான் இருக்குது. இந்த முறை எவ்வளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த முடியுமோ, எவ்வளவுக்கு ஆடம்பரங்களை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் மேக்சிமம் முயற்சி செய்யணும். அந்த வகையில் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். இருந்த போதிலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் பெருமளவு குறைக்கப்பட்டு கொண்டு தான் வருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்டியில் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குத்தானே, அதுக்கு எந்த விதமான சலுகையும் வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வெளியில் மார்க்கெட்டில் சாப்பாட்டு பொருட்கள் என்ன விலைக்கு விற்கிறோமோ அதே விலைக்கு தான் பாராளுமன்ற கண்டியிலையும் விற்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேடையில் பேச சொன்னவர், வெளியில் ஒரு சாப்பாட்டை நீங்கள் 2000 ரூபாய்க்கு வென்றீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற கண்டியிலையும் அதே 2000 ரூபாய்க்கு தான் வாங்கணும். எனவே நீங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக பலவிதமான கட்டுப்பாடுகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது. யாழ் கலாச்சார மையம் என்றிருந்ததை திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று சொல்லி பேர் மாற்றி இன்றைக்கி 3 நாள் ஆகுது. ஆனால் 3 நாளில் யாருக்குமே தெரியாது எதுக்காக அந்த பேர் மாற்றப்பட்டன்னு சொல்லி. யாழ் கலாச்சார மையம் என்று இருந்தது, அதை ஏன் திடீரென்று திருவள்ளுவர் என்று மாற்றினீங்கன்னு சொல்லி உண்மையாகவே யாருக்குமே தெரியாது. அது சம்பந்தமான விளக்கம் யாருக்கும் சொல்லப்படவும் இல்லை. அது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது அந்த பேர் பலகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் 3வது இடத்துல இருந்து பல தரப்பாலும் இது கண்டிக்கப்பட்டது. ஏன் தமிழை 3வது இடத்துல போட்டனீங்கன்னு சொல்லி அதுக்கும் இதுவரைக்கும் யாருமே பதில் சொன்ன மாதிரி தெரியலை. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லியிருக்காரு என்று சொன்னால் தான் அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சனான் என்று சொல்லி, இதில் உண்மையிலே அதிர்ச்சி அடைய வேண்டியது அமைச்சர் இல்லை, மக்களாகிய நாங்கள் தான். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தான் ஒன்றுமே விளங்குதில்லை, என்ன நடக்குது, ஏன் நடக்குது, யார் இந்த பேரை மாற்றினது, எதுக்காக மாற்றப்பட்டன்னு சொல்லி அமைச்சருக்கே தெரியான்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. எனவே அமைச்சர் உடனடியாக இதில் தலையிட்டு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி விசாரித்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த யாழ்ப்பாணம் கலாச்சார மையம் இல்லை திருவள்ளுவர் கலாச்சார மையம் யாழ் மாநகர சபையினுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்க விடாமல் அதை மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுறதாக இன்னும் ஒரு செய்தி ஒன்று வந்துகொண்டே இருக்குது. எனவே இது சம்பந்தமாகவும் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் விசாரித்து மக்களுக்கு உண்மையை சொல்லணும். அந்த திருவள்ளுவர் கலாச்சார மையம் உண்மையிலேயே யாழ் மாநகர சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதா அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதா? அப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஏன் அப்படியான முயற்சி எடுக்கப்படுது? அது ஏன் யாழ் மாநகர சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை? இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? இது மாதிரியான நிறைய கேள்விகள் இதை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்குது. எனவே இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய பொறுப்பு, அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. எனவே அமைச்சர் சொல்ல முடியாது, இதை நான் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டேன், எனக்கே தெரியல என்ன நடந்தது என்று சொல்ல முடியாது. இலங்கையினுடைய பரப்பளவு 65,610 சதுர கிலோமீட்டர். இந்த 65,610 சதுர கிலோமீட்டருக்குள்ள என்ன நடந்தாலும் அதுக்கு இலங்கை அரசாங்கம் தானே பொறுப்பு. தானே அதை விட்டுட்டு அவர்களுக்கு தெரியாமல் ஒரு சம்பவம் நடக்குமாக இருந்தால் அது இலங்கை அரசாங்கத்தினுடைய இறையாண்மையை மீறுற செயல். எனவே அரசாங்கத்தினுடைய இறையாண்மையை மீறி வேறு யாராவது ஏதாவது செய்ய முடியுமோ? இல்லைத்தானே. எனவே அரசாங்கம் தான் பொறுப்பு சொல்லணும். எனவே அமைச்சர் சொல்ல முடியாது, எனக்கு இது தெரியாது, நான் பார்த்து ஷொக் ஆயிட்டேன் என்று சொல்லி. எனவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இது சம்பந்தமாக முழுமையான விவரங்களை திரட்டி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடுத்த உத்தியோகபூர்வமான பயணத்தை ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதாவது UAE எனப்படுகின்ற ஐக்கிய அரபு ராச்சியம். அங்கே போயிட்டு இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்த இருக்கின்றாராம். குறிப்பாக அங்கிருந்து இலங்கைக்கு எண்ணெயை இறக்குமதி செய்வது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான அழைப்புதல் ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு சேர்ந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அவருடைய அடுத்த வெளிநாட்டு பயணம் ஐக்கிய அரபு ராச்சியமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. ஏற்கனவே அவர் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் போவதாக இன்னும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருந்தன. இருந்த போதிலும் கூட இப்பொழுது ஐக்கிய அரபு ராச்சிய பயணம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் மூலம் மிகவும் சர்ச்சையையும் மக்கள் மத்தியில் மிகுந்த அச்ச உணர்வையும் ஏற்படுத்தின ஒரு சட்டமூலம் எதென்று கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்நிலை காப்பு சட்டம். இப்படி ஒரு சட்டமூலத்தை 2024 ஆண்டு ஜனவரி மாதத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அதனை அமுல்படுத்தினார்
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இது வந்து 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் வந்து உருவாக்கப்பட்டு வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டு 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டமூலத்துக்கு வந்து அளவு கடந்த அதிகாரம் வந்து வழங்கப்பட்டிருந்தது. ஆன்லைனில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டது. அரசாங்கத்தை விமர்சிக்க முடியாது, அதை போட முடியாது, இது எழுத முடியாது என்று சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள். உண்மையில வந்து இந்த இணைய வழியில் நடக்கிற மோசடிகளை தடுக்கத்தான் இந்த சட்டமூலம் உருவாக்கப்பட்டிருந்தாலுமே கூட அதில் சொல்லப்படுற நிறைய விஷயங்கள் வந்து மக்களுடைய பேச்சுரிமையை, கருத்துரிமையை வந்து நசுக்கிற விதமாக, இன்னும் வந்து நிறைய பேரை வந்து பழிவாங்கும் விதமாக எல்லாம் அதில் நிறைய விஷயங்கள் இருந்தது. இதை பற்றி நாங்கள் கடந்த வருடம் போட்ட வீடியோக்குள்ளே வந்து நிறைய பேசிக்கிறோம், நிறைய விஷயங்களை வந்து விளங்கப்படுத்திக்கிறோம். எனவே அந்த சட்டமூலத்தை வந்து இப்போ தாங்கள் அமுல்படுத்த போவதில்லை, அதாவது முழுமையாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி அமுல்படுத்த போகிறீர்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியிருக்கிறார். அதை வந்து மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றங்கள் செய்து அதில் இருக்கிற முக்கியமான சில விஷயங்களை மட்டும்தான் நடைமுறைப்படுத்துவோமே தவிர அந்த சட்டமூலத்தை வந்து அப்படியே நடைமுறைப்படுத்த மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், போன வருஷம் இந்த சட்டமூலம் கொண்டு வந்த நேரத்தில் வந்து உள்நாட்டில் மட்டுமில்லாமல் சர்வதேச ரீதியாக கூட பலத்த எதிர்ப்புகள் வந்திருந்தது. நிறைய நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தது. மிக குறிப்பாக வந்து இந்த டெக் கம்பெனிகள், இந்த ஃபேஸ்புக்காக இருக்கலாம் அல்லது மற்ற கம்பெனிகளாக இருக்கலாம், அவர்கள் கூட கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த சட்டமூலத்தை வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதனுடைய எஃபெக்டை குறைச்சு அதை நடைமுறைப்படுத்த போவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியிருக்கிறார். இது மிகவும் ஒரு ஆறுதலான செய்தியாகும். சமூக வலைத்தளங்களை பாவிப்பவர்கள் மற்றும் ஊடகத்துறைகளில் இருப்பவர்கள், இந்த மாதிரியான யூடியூப் மாதிரியான சமூக வலைத்தளங்களில் பயணிப்பவர்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு ஆறுதலான செய்தியாகும். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஒரு பெண்ணாம்பெரிய ஒரு யானை ஒன்று நிற்கிது. யானை வந்து எந்த கட்சியினுடைய சின்னம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த யானையை பார்த்தீங்கன்னு சொன்னால் யானையின் வயிற்று பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி ஒன்று போட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேசை போட்டு 2 கதிரை போடப்பட்டிருக்கிறது. அந்த மேசையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேச்சுக்கள், டாக்ஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 2 கதிரையிலும் வந்து இருக்க போகிறது யாருன்னு தெரியலை, யாரும் பேச்சுவார்த்தை நடத்த போயணும்னு தெரியலை. எனவே யானை வந்து அதை கடக்கண்ணால் பார்க்குது அந்த பேச்சுவார்த்தையை. எனவே யானையை வந்து இப்போ யாருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்க போகுது, யானையை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறது, இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்த போய் நம்ம நடக்குது. எனவே உள்ளார்ந்த அர்த்தங்களை கொண்டதாக இந்த கேலி சித்திரம் ஓவியர் ஜெஃப்ரி அவர்களால் வந்து வரையப்பட்டிருக்கிறது. எனவே இதை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.